சமய கடுப்புல இருந்தேன். இவன் போன் பண்ணான், என்ன நினைச்சேனே தெரியல, பேச ஆரம்பிச்சிட்டு இப்படி. தயாளு வந்து ராஜசேகரன் நெஞ்சிலே குத்துனா. என்னடா சொல்ற, பரிதாபமா இல்லையாடா, ஏன்டா குத்துனாவன், என்ன 2 பேருக்கும் போக அப்படி என்னடா போக அப்படி. இவன் ஒரு அரை மணி நேரம் அந்த கான்வர்சேஷனு எனக்கே உன் நண்பன் பேசினா எனக்கு எப்படா தெரியும், நீங்க அங்க இருந்திருக்கிறது சிசிடிவில இருக்கு அப்படின்னு. எங்கடா அந்த சிசிடிவி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அது கான்பிடென்சியல், சிபிஐ கையில இருக்கு, சிபிஐ உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் எனி டைம் அப்படின்னு. என்னடா சொல்ற, சீரியஸ் எதுவும் சொல்றியா? ஆமா. யாருடா வருவான், விக்ரம் தெரியுமா, பிளாக் ஸ்குவாட்ல இருந்து வராரு, உங்களை அரெஸ்ட் பண்றாரு. அவர் யார், அவர் தி கோஸ்ட் அப்படின்னு. கோஸ்டா விக்ரம் படத்தை அவனாலுக்கு எதுவுமே தெரியல, அதனால ஏதோ சீக்வன்ஸ் வேற ஏதோ கேட்டிருக்கான். இவங்களெல்லாம் உனக்கு எப்படா தெரியும், என்ன வந்து என்கொயரி கூட்டு போயிருந்தாங்க, அங்க அதுலதான் எல்லாம் தெரிய வந்தது உண்மையும், நீங்க வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க என்ன அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நான் இருந்ததுலடா, சரி சாமி டே ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டு இது பண்றியாடா, போட்டு கொடுத்துறாதா, நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படி. நீ அவனை விட, நீ என்ன அவனை கூட்டு கலாய்ச்சிருக்க, சமகான்ல இருந்த கரெக்டா கூப்பிட்டா அப்படி. அப்புறம் சம ஸ்ட்ரெஸ், ஒரே டிப்ரெஷன், இந்த ஆள் கிட்ட தீத்துக்கிட்டேன். அப்பா அவன் மனசுல இருக்க அவனை டிப்ரெஷன் ஏற்றி விட்டாதான. அவன் ஒரு சாயந்தரம் வாக்குல திரும்ப கூப்பிட்டு, அவங்க எப்படா வருவாங்க அவன் பயந்துகிட்டு இருந்திருக்கான். ராஜசேகரன் ராஜசேகரன் கிட்ட சொல்லிடுறான், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லடா, அவன்கிட்ட எப்படி சொல்றது, அவன் தான் செத்துட்டானையா, எப்படியா சொல்றது, நீதான் ஏன் காரணம் அப்படின்னு. நான் குத்தலையே, தயாரத்துல குத்தனா அப்படிங்கிறான். ஆமா 30 ரூபா சொன்னா. எங்க உட்காந்து பேசுறது, வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த ராத்திரி ஒரு முன்னத்தர காலையில ஒரு 10:30 மணிக்கு கூப்பிட்டான். காலங்காத்தாலேயே என்ன எழுப்பி விட்டானுங்களேன்னு 8 மணிக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு சொல்லி எழுப்பி விட்டானுங்க. இஷ்யூன்னு சொல்லி வாயிலே குத்தி 1008 கேள்வி கேட்டு சம்பந்தமே இல்லாத இஷ்யூ என் தலையில கட்டினானுங்க. நானே இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றாங்களே சமக்கான இருந்தேன். ஒரு நல்ல ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டான், பட்டையை போட்டுக்கிட்டு அப்படின்னு கூப்பிட்டா, வாடி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சா ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அப்படின்னு அப்பா என் மனசுல இருக்கிற பாரமே குறைச்சிருச்சா அப்படின்னு. அவனை ஏதோ மத்தியான லைட்டை குவார்டர் போட்டு தூங்கிருப்பான். அவன் சாயந்தரம் கூப்பிட்டு, டே போலீஸ் வந்து தைரியம் சீரியஸா சொல்றியா அப்படின்னா, நடுவில் கூப்பிடுவோம் பாரு, நான் திரும்ப பேசுறேன். அதே மாதிரி ராஜசேகரன் சாகும்போது தயார்